இந்த வடி பிரியாணி செய்யறதுக்கு நமக்கு பிரியாணி ரைஸ் தேவையில்லைங்க, மக்ருனி இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்டியான வடி பிரியாணி நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 தக்காளி, 1 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 முட்டையை விட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா சூப்பராக அந்த மாதிரி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கிளறிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மக்கூரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணி விட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா தூவிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 செகண்ட் அப்படியே நம்ம தம்மில் விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வடி மக்ரூனி பிரியாணி ரெடி ஆயிரும். ஒன் டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பிரியாணியே தோற்று போயிடும். இனிமேட்டு யாரும் ரைஸில் கேட்க மாட்டாங்க, மக்ரூனியில் தான் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்மேடு பிரியாணி மசாலா தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். மறந்துடாம